தரத்துல முன்னேறிய மாநிலம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மெடல் எடுத்ததில்லை. ஸோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்கணும். ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பழைய கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் பள்ளி கல்வியிலிருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை போக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை வந்து ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிறதுல எந்த அளவுக்கு மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸை தாண்டி தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கலாம்? பொதுவா விளையாட்டுங்கிறது எல்லோருக்கும் முக்கியம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றதுக்கான செயல் திட்டங்களை வந்து உருவாக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லாரும் விளையாடணும். ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டா மாறணும். லிக்கர் கன்சப்ஷன் அதிகமாகி இன்னைக்கு அதிகமான ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இதை வந்து நம்ம வந்து ரீஹாப் சென்டர்ஸ் வந்து நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்கள இருந்தே ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து எஜுகேஷனோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். சோ அதுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம். கண்டிப்பா பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம வந்து போக்கஸ்